அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் மீது பிஜேபியினுடைய ஐடி விங் தேசிய செயலாளர் அமித் மால்வியா அவர்களால் பேசப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சு. அதுக்காக திமுக சார்பாக அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் வந்துச்சு. சரி, திமுகவிலேருந்து பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ஐடி விங் தேசிய செயலாளர் மீது ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. அது மதுரை ஹைகோர்ட்டில் அது இப்போ அதை விட்டு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு அதுக்கெல்லாம் நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாருமே கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருப்பீங்க, இந்த தீர்ப்பு இப்படி தான் வந்திருக்குன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட அந்த சென்னை ஹைகோர்ட்டு, மன்னிக்கணும் மதுரை ஹைகோர்ட்டு, அந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியே ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. சரி, இந்த தீர்ப்பில் என்ன எனக்கா மதுரைக்கும் தீர்ப்புக்குமான சம்பந்தம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு விஷயம். மதுரைனால நமக்கு தெரியும், இந்த கண்ணகி போயிட்டு அந்த ஒரு சிலம்பு எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட அந்த புகார் அங்கே போகுது மதுரையில். அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆகும்போது தப்பான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அம்மா கடுப்பாகி ஊர் முழுக்க கொளுத்தி விட்டுருது, மதுரையே கொளுத்தி விட்டுருது. இப்போ தான் நம்ம அந்த அம்மா கேட்டேன், ஏமா அந்த ஆள் தப்பாக தீர்ப்பு கொடுத்துட்டானாக்கா அந்த ஆளை போய் நீ ஏதாவது பண்ணினாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இங்கே ஊரில் உள்ளவங்களாம் சும்மா உட்காந்துருக்கிறவன், வேலைக்கு போகிறவன், கஷ்டப்பட்டு உழைக்கிறவன், அவன் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சிருப்பான், நீ வீட்டுக்கு போகிற போக்கில் அந்த ஆள் தப்பு பண்ணதுக்கு எங்கள் வீட்டை அம்மா கொளுத்தி விட்ற, நீ என்ன பாமகவா அப்படின்னு நம்ம இந்த அம்மாவை நோக்கி கேள்வி எழுப்பணும். இந்த தீர்ப்பில் இந்த வாதம் என்ன நடந்திருக்கு, பிரதிவாதம் என்ன நடந்துச்சு, அந்த ஜட்ஜி குறிப்பாக அந்த ஸ்ரீமதி என்கிற ஜட்ஜி அவங்க மதுரை ஹைகோர்ட்டில் திமுக திக பெரியாரின் மீது வன்மங்களை என்னென்ன கேட்கினார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கராச்சாரியார் இருக்கார் பாருங்கள், சங்கராச்சாரியாருக்கே இந்த பிஜேபி விபூதிக்க பார்த்துருக்கானுங்க. ஆனால் சங்கராச்சாரியர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, குனியை வச்சு ராட் அடிச்சுட்டு அனுப்பிச்சுட்ருக்காரு பிஜேபிக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டைன்னு கேட்குறீங்களா, பெரிய சண்டை, பேய்க்கு சண்டைங்கிற மாதிரி பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மானங்கட்டத்தனமான கேள்விகளை நாம் என்னெல்லாம் பிஜேபி கிட்ட கேட்டோமோ அந்த கேள்விகள் அனைத்தையுமே ஐயா இன்னும் பாலிஷ் தழுவி பிஜேபியிடம் கேட்டிருக்கிறார். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது சங்கராச்சாரியர் கேட்ட கேள்வியில். சரி, அப்போ சங்கராச்சாரியர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத சேர்த்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். உதயநிதி அவர்கள் சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாடு தமுக சார்பாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு சென்னையில் உள்ள அந்த அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள காமராசர் அரங்கத்தில் நடந்துச்சு. தமுக சார்பாக முன்னெடுத்தாங்க. அதில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே பேசும்பொழுது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், கொசுவை போன்று ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். இதையொட்டி இந்தியா முழுக்க நிறைய சங்கிகள் களத்தில் இறங்கி, சாமியார்கள்லாம் களத்தில் இறங்கி நாங்கள் உதயநிதியை ஒழிப்போம், அவருடைய தலையை சீவோம் அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி அவர்கள் சொன்னார், சீவிரதான் சீவிட்டு போங்க, 10 ரூபா சீப்பு இருந்தால் சீவிடலாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாப்புல. அது கலைஞர் அவர்கள் சொன்ன டைலாக் அப்படியே ஒரு திரும்ப சொன்னாப்புல. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது உதயநிதி அவர்கள் மீது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் எல்லா வழக்கையும் ஒன்றா ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் அவரை கையை விரிச்சுட்டு அப்போ அதில் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சு விட்டாங்க. இப்போ இந்த வழக்குகள் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து பிஜேபியினுடைய தேசிய ஐடி விங் செயலாளராக இருக்கக்கூடிய அமித் மால்வியா அவர்கள் ஒரு வெறுப்பு பேச்சை உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை வச்சு ஒன்று பேசினாப்புல. இப்போ அந்த அமித் மால்வியா மீது திமுக சார்பாக ஒரு வழக்கு தொடுத்தாங்க. இந்த மாதிரி வெறுப்பு பேச்சை பேசுகிறாரு அமித் மால்வியா அப்படின்னு கொடுத்த கேஸ் மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சு. இப்போ ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு தான் அதை விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் பொழுது அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதாவது திமுக வெறுப்பு பேச்சை பிஜேபியினுடைய ஐடி விங் செயலாளராக தேசிய செயலாளர் இருக்கக்கூடிய அமித் மால்வியா பேசுகிறாருன்னு போட்ட வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, கேஸ் போடுறாங்க, தள்ளுபடி பண்ணுறாங்க. அதில் வாதம் பிரதிவாதம் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ரீமதிங்கிற அந்த ஜட்ஜு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்று வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ந்து திமுக திக அப்புறம் பெரியார் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு வராங்க காலகாலமாக. இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை திமுக தான் பேசுகிறது, திக தான் பேசுகிறது, பெரியாரிஸ்டுகள் தான் பேசுகிறார்கள், உதயநிதி ஸ்டாலின் தான் பேசுகிறாரு. அதனால் அவர் பேசிய வெறுப்பு பேச்சுக்கு ஒன்லி ரியாக்ஷன் மட்டும்தான் அமித் மால்வியா கொடுத்துருக்காரே தவிர அதை வெறுப்பு பேச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க பேசினதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, அது ஜஸ்ட் அவருடைய ஒப்பீனியனை தெரிவித்திருக்கிறார், தவிர அது வெறுப்பு பேச்சு கிடையாது அப்படின்னு ஸ்ரீமதி அவர்கள் தன்னுடைய
அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது உதயநிதி அவர்கள் பேசினது வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னா, அப்போ சனாதனத்தை ஃபாலோ பண்ணுற ஹிந்து மதத்தை சார்ந்த மக்களை ஒழிப்போம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஹிந்து மதத்தில் உள்ள மக்களை அழிப்போம் அப்படின்னு பேசுறது வெறுப்பு பேச்சை தவிர, அதற்கு ரியாக்ட் பண்ணுறதாக அமித் மால்வியா போட்டது நீங்கள் எப்படி அங்கேருந்து நீங்கள் அது வெறுப்பு பேச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இதை ஒட்டி ஐயா சண்முகம் அவர்கள் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடுறாருன்னா, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறது இந்து மதத்தில் உள்ள மக்களை அழித்தொழித்தல் அல்லது இந்து மதத்தில் உள்ள மக்களை எல்லாம் வெட்டி வீசுறது அப்படின்னு பொருள் கொண்டால், அப்போ வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு திட்டமே கொண்டு வருது அரசாங்கம். அப்போ வறுமையை ஒழிப்போம்னாக்கா வறுமையாக இருக்கிற மக்கள்லாம் வெட்டி வீசுறது, கொலை பண்ணுறது, கொண்டு போய் கடலை தள்ளி விட்டுறது அப்படின்னு அர்த்தமா? இந்த கண் பார்வை குறைபாடுடைய நபர்கள் நம்ம சில மக்களை பார்த்துருப்போம். அதை வந்து அந்த மாதிரியான பார்வையற்ற தன்மையை அல்லது பார்வை குறைபாடு உள்ள தன்மையை வந்து முழுமுற்றாக ஒழிக்கணும் அப்படின்னு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து நிறைய இந்த கண் பார்வை சிகிச்சைக்கான அங்கங்கே கேம்புகள் நிறையா போடுவாங்க. அதுக்கு திட்டமே பார்த்திங்கனாக்கா இந்த கண் பார்வை குறைபாடுடையதை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கண் பார்வை குறைபாடு உடையவங்க அல்லது அதில் வெடிச்ச வால் உடையவங்க அவங்களெல்லாம் போட்டு தள்ளுறதா, அவங்களெல்லாம் வெட்டி வீழ்த்துறதா, இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்துருக்கு. ஏன் இப்போ சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களை அழித்து ஒழித்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் மீது உதயநிதி அவர்கள் மீது வழக்கு போட்டது சரிதான் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்கன்னா, இப்போ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மீது தான் முதல் எஃப்ஐஆர் நம்ம போடணும். ஏன்னா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இப்போ சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னாக்கா ஹிந்துவாக பிறந்த எல்லோருக்குமே அவங்க பேருக்கு பின் அவங்களுடைய பிறப்போட ஒரு சாதி ஒட்டிக்கிட்டே வரும். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு சாதி இருந்துகிட்டே இருக்கும் இந்து மதத்தில் பிறந்தாக்கா. இப்போ சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னாக்கா ஹிந்து மதத்தில் உள்ள எல்லாரையும் அழித்தொழித்தல் அப்படின்னு அர்த்தமாயிடுமா? இந்த சனாதனத்தை அழித்தொழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் அல்லது ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இப்படி குறுக்கால வந்து முட்டுக்கட்டப்படுது இல்லைங்களா? பொதுவாக இப்போ என்ன பார்வையாதுனாக்கா சனாதனம் அப்படிங்கிறது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனோம்னாக்கா அது பார்ப்பனர் சமூகத்தில் உள்ளவங்களுக்கே எதிரான ஒன்று சனாதனம் அப்படிங்கிறது. இப்போ சனாதனம் என்ன சொல்லுது? பெண்கள் எல்லோரும் ஆண்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லுது. பார்ப்பனர் அல்லாத பெண்கள்னு குறிப்பில்லை, பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. பார்ப்பனர் சமூகத்திலே பெண்கள் பிறந்திருந்தாலும் அவர்களும் சூத்திரருக்கு சமமானவர்கள் அப்படின்னு தான் சனாதனம் சொல்லுது, மனு தர்மம் சொல்கிறது. அப்போ இந்த மனு தர்மம் சனாதனம் என்ன சொல்லுதுனாக்கா பெண்கள் ஒரு வங்கி கணக்கோ அல்லது தனிப்பட்ட முறையில் எக்கனாமிக்கலாக அவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவே இருக்கக்கூடாது. பிறக்கும் பொழுது அவன் தந்தைக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், வயதான பிறகு தன்னுடைய ஆண் பிள்ளைக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்போ பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் ஒரு ஆணுக்கு அடிமையாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சனாதனம் மனு தர்மம் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு பெண் ஒரு ஆணுடன் சிநேகிதமாகவோ அல்லது ஆணுடன் காதல் கொண்டோ இருக்கும் பொழுது அவள் ஒருவனுடன் பழகிக்கொண்டு ஒருவனை மனதில் வைத்துக்கொண்டு போகிற மூன்றாவது ஆணை சைடில் பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு இந்த மனு தர்மம் சனாதனம் சொல்லுது. அப்போ பார்ப்பனர் அல்லாத பெண்களை மட்டும்தான் சொல்லுதானாக்கா இல்லை, பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களையும் சேர்த்து தான் சொல்லுது. அப்போ சனாதனம் என்பது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிரானதுனாக்கா இல்லை, அதோட சேர்த்து பார்ப்பனர் சமூகத்தில் உள்ளவங்களுக்கும் எதிரானது தான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கோம், நிறைய மேடைகள் அதை பற்றி பேசியிருக்கேன். சாதி பெருமைங்கிற புத்தகத்தில் தகவல் இருக்குது. அதாவது ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, அவங்க கல்யாணம் ஆகிருச்சு. இப்போ அந்த கணவன் இறந்து போயிட்டான். அந்த கணவனை எரிக்கும் பொழுது இந்த பெண்ணையும் உடன்கட்டை ஏற வச்சு, அதாவது உடன்கட்டை ஏற வச்சு இல்லை, உடன்கட்டையில் ஏற்றி விட்டு இவங்க கொளுத்தி விட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு செத்து போச்சு. அதாவது அவனை எரிக்கும் பொழுது இந்த பொண்ணையும் சேர்த்து கட்டி வச்சு எரிச்சு விட்டாங்க. எரிக்கும் பொழுது என்னன்னாக்கா கிட்டத்தட்ட 3000 பார்ப்பனர்கள் சுற்றி நின்று, ஏன்னாக்கா அது பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண், அந்த ஆண் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஆண் இறந்தவனையே சேர்த்து எரிச்சு விட்டாங்க. காலையில் அந்த ஏதோ ஒரு சுப முகூர்த்தமோ ஏதோ ஒரு கர்மந்திரம் ஏதோ ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, விடிய காலையில் உயிர் போச்சுனாங்க நேரடியாக சொர்க்கவாசலுக்கு போகும் அப்படிம்பானுங்க. அந்த முகூர்த்த நேரத்தில் விடிய காலையில் இப்போ ஒரு இந்த மாதிரி சுடுகாட்டிலையோ எங்கேயோ புதைக்கிறதோ எரிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மாலை நேரத்தில் செய்வாங்க. அப்படி இல்லைனாக்கா காலையிலனாக்கா டைம் பார்த்து 11, 11:30 அந்த டைம் தான் செய்வாங்களே தவிர ஏர்லி மார்னிங் ஒரு 2:30 மணி, காலையில் 3:30 மணி, காலையில் 5:30 மணிக்கெலாம் யாரும் எரிக்கிறதோ புதைக்கிறதோ செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் குறிப்பிட்டு செய்கிறாங்கனாக்கா அந்த சொர்க்க வாசல் திறந்துருக்கு, இல்லை ஏதாவது குந்தாணி வாசல் திறந்துருக்கு அப்படின்னு ஏதாவது இந்த பார்ப்பனைய சக்திகளுடைய இந்த புரட்டுகளுக்கு நம்பி அதை ஏமாந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த டயத்தில் செஞ்சு ஏமாந்து போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த ஒரு ஆண் செத்து போகிறான், அந்த பெண்ணையும் சேர்த்து வச்சு எரிக்கணும், விடிய காலையில் எரிக்கணும்னு சொல்லிட்டு விடிய காலையில்
அந்த அவனை எரிக்கும் பொழுது இந்த அம்மாவையும் சேர்த்து கட்டி வச்சு கொளுத்தி விட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பார்ப்பனர்கள் சுற்றி நின்று அதை வேடிக்கை பார்க்குறாங்க, அது துணை புரிகிறாங்க. இப்போ இவங்க அங்கே இருந்த அந்த வழியாக போன யாரோ 2 பேர் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த காலத்தில், பிரிட்டிஷ்காரன் பீரியடில். அப்போ அங்கேருந்து சைக்கிளில் போலீஸ் வரத்துக்குள்ளே எரிஞ்சு சாம்பலாகி முடிஞ்சிருது. அப்போ இது கேஸாக மாறுது. ஏன்னாக்கா போலீஸ் வந்துட்டாரு, அங்கே புகார் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால கேஸ் போட்டே ஆகணும். கேஸ் போட போகும்போது இந்த டீட்டெயிலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இது கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வருது. கோர்ட்டில் வரும் பொழுது இந்த அந்த பெண் இருக்காங்கல்ல, அவங்களை கொளுத்தி விட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த கொளுத்தி விட்ட பார்ப்பனர் சமூகத்துக்கு ஆதரவாக ஆஜராகி வாதாடினது யாருன்னாக்கா சாட்சாத் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மோத்திலால் நேரு அவர்கள் தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய பார்ப்பனர் சமூகத்துக்கு ஆதரவாக ஆஜராகி வாதாடினவர். அப்போ அவர் வாதாடும் போது என்ன சொல்கிறாருனாக்கா, ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இவங்க யாரும் கொளுத்தி விடல, அதாவது அவனை கொளுத்தி விடும்போது இந்த அம்மா ஏறி போய் உட்காந்துக்குச்சு. அப்போ அது வந்து நெய் கேட்டுச்சு, இவங்க நெய் கொடுத்தாங்க, நெய்யை தான் மேலே ஊற்றிக்கிட்டு நெய் பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு குடம் நெய் கேட்டாங்க, இன்னொரு ஒரு குடம் நெய்யை கொண்டு போய் கொடுத்தாங்க, அந்த ஒரு குடம் நெய்யும் தான் மேலே மறுபடியும் ஊற்றிக்கிச்சு. ஊற்றிக்கிட்டு என்னை கொளுத்தி விடுங்க, என்னை எங்கள் 2 பேரும் சுற்றி கொளுத்தி விடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. ஆனால் பாருங்கள், சுற்றி நின்ற 3000 பார்ப்பனர்களில் ஒருவர் கூட அந்த செயலை செய்யவில்லை யுவர். அப்படின்னாக்க இந்த பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் எவ்வளவு கராராக அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் யுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஜட்ஜி கேட்குறாப்புல, சரிப்பா அந்த 3000 பார்ப்பனர்களை எவனுமே கொளுத்தி விடலனாக்கா அந்த பொண்ணு எப்படி தான் எரிஞ்சு சாம்பலானுச்சு? அப்போ அதை கொளுத்தி விட்டது யாரை கொளுத்தி விட்டதுனாப்பா நெருப்பு வந்திருக்கும். அந்த நெருப்பை வைத்தவர்கள், பற்ற வைத்தவர்கள், அந்த தீப்பெட்டியை கொளுத்தியவர்கள் யார் என்கிற கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுருக்காரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, மோத்திலால் நேரு, ஒன்றும் இல்லைங்கய்யா, அந்த நெய்யெல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறம் கொளுத்தி விட சொன்னாங்க, யாரும் கொளுத்தி இல்லையா? அவங்க புருஷனோட தலைமாட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பதிவிரதையாக அவங்க கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை நிந்தித்தார்கள், கடவுளை வந்து வேண்டிக் கொண்டார்கள், ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து முனவுனாங்க, முனகி கொஞ்ச நேரத்தில் தீ வந்து ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கிச்சிங்கயா அப்படிங்கிற வாதத்தை கோர்ட்டில் முன்வைத்தவர் யாருன்னாக்கா மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மோத்திலால் நேரு அவர்கள் தான் அந்த வாதத்தை முன்வைக்கிறார். ஸோ இந்த கேஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னாக்கா அந்த பெண் வந்து பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண். அப்போ அந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற பழக்கம் ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து சட்டம் போட்டு தடுத்தாச்சு. சட்டம் போட்டு தடுத்து 50-60 வருடங்கள் கழித்து இந்த சம்பவம் நடக்குது, இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சம்பவம் நடக்குது. அப்போ அதில் பாதிக்கப்படுறது யாருனாக்கா பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த பெண். அவள் தான் இந்த சனாதனம் என்ன சொல்லுதுனாக்கா உடன்கட்டை ஏறணும், புருஷன் செத்து போனோடனே பொண்டாட்டி உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த சனாதன மனு தர்மத்தில் பாதிக்கப்பட போது ஏதோ பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்த நபர்கள் மட்டும்தானாக்கா? இல்லை, பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த பெண்களும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த கேஸ் டீட்டெயில்ஸாக சாதி பெருமை புத்தகத்தில் இருக்குது, அதை படித்து தான் நான் உங்களுக்கு தகவலையும் சொல்கிறேன். அப்போ சனாதனம் என்பது ஏதோ பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இல்லை, பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அது கொடுமையையும் துன்பத்தையும் தான் கொடுத்துருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராமானுஜர்னு இருந்தார். ராமானுஜர்னா அந்த மதத்தில் புரட்சி செய்தார் அந்த ராமானுஜம் இல்லை, இந்த ராமானுஜம் கணிதத்தில் புரட்சி செஞ்சவர். அந்த கணித மேதை ராமானுஜர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் கடல் தாண்டி போய் வெளிநாடுகளில் அவர் படிச்சுட்டு வந்து கணித மேதையாக வர்றாரு. அப்போ இங்கே உள்ள பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ராமானுஜம் அவர்களுடைய சொந்த குடும்பமாக இருக்கட்டும், அந்த சாதியாக இருக்கட்டும், ராமானுஜன் அவர்களை சேர்க்கலை. ஏன் சேர்க்கலைனாக்கா, மனு தர்மம் இந்த சனாதனம் என்ன சொல்லுதுனாக்கா, பார்ப்பனர்கள் கடல் தாண்டக்கூடாது, கடல் தாண்டினாக்கா அவனை சாதியில் வச்சுக்கக்கூடாது, அவனை வந்து விரட்டி விட்டுறணும் அப்படின்னு சனாதனம் சொல்லுது. அப்போ அவர் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டு வரும்பொழுது அவங்க சொந்த சாதியிலே சேர்த்துக்கல, தெருவுக்குள்ளே விடலை, அவரை அடித்து விரட்டுறாங்க. ராமானுஜர் யாருன்னா, இன்னமும் அவருடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து நிறைய பேர் ஆய்வுகள் செஞ்சிட்ருக்காங்க. அவருடைய அந்த கணிதத்தில் அவர் செஞ்ச அந்த ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ் அதெல்லாம் இன்னமும் டீகோட் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய பெரிய ஆய்வாளர்கள் எல்லாமே கணிதமே ராமானுஜனுடைய அந்த எழுத்துக்களை, அந்த ஃபார்முலாஸை ஆய்வுகள் செஞ்சிட்ருக்காங்க. பிஹெச்டிலாம் பல பேர் அதில் ராமானுஜரை பற்றி பிஹெச்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதாக நம்மெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கணித மேதை. இப்போ இந்த பாப்பானுங்க வருவானுங்க, ராமானுஜர் எவ்வளோ பெரிய கணித மேதை, நீ நல்லா விடிய போட்ட, அவர் யார் தெரியுமில்ல, அவர் எங்காளு, அவர் எங்கவா, எங்கள் அத்தின் பேர், எங்கள் தோப்பன் அரண்டு வருவான். அப்படி ஏதாவது அந்த கும்பல் ராமானுஜரை சுவீகரிக்கிறதுக்காக அல்லது ராமானுஜரை திருடிட்டு போகிறதாக வந்தாங்கன்னாக்கா, திரும்பவும் சொல்கிறேன், யோசிக்காதீங்க. 1999 ரூபா அந்த செருப்பினுடைய விலைனா கூட பரவாயில்ல, ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த காசை நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன், நம்பரை மட்டும் கமெண்டில் போடுங்க. அப்படி எவனா சொன்னானாக்கா ஒன்றை வாயில் கப்பை கொடுத்து இன்னும் நல்லா பலார் சலிப்பி அனுப்புங்க. ஏன்னாக்கா ராமானுஜரை கடல் தாண்டிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே, சாதி துவேஷம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஜாதியை விட்டு விலக்கி வச்சுருந்தாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு நோய் வந்துடுது.
அவரை கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்தது யார் தெரியுமா? தாட்டிக்கொண்ட செட்டியார் அப்படிங்கிற ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் அவரை பார்த்துக்கிட்டது. இந்த தாட்டிக்கொண்ட செட்டியாருடைய இடம் தான் சென்னையில் வந்து அந்த எக்மோர், சிந்தாதிரிப்பட்டு இப்படி இந்த சுற்றில இடம் பார்த்தீங்கன்னாக்கா அது முழுக்க முழுக்க தாட்டிக்கொண்ட செட்டியாருடைய இடங்கள். அது முழுக்க இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, சைல்டு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, எக்மோரில் இருக்குது. ஸோ அந்த இடம் அது எல்லாமே வந்து தாட்டிக்கொண்ட செட்டியார் அவருடைய இடம் தான். அதுக்கு பின்னாடி தான் அவருடைய வீடு, பெரிய பங்களா வீடு. அதில் ஒரு அறையை தனியாக ராமானுஜருக்காக ஒதுக்கி அவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டது தாட்டிக்கொண்ட செட்டியார் என்கிற நபர். அவர் பார்ப்பனர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அவர் செத்தத்துக்கு அப்புறமும் யாரும் போகலை விடுங்க பார்ப்பானுங்க. செத்தத்துக்கு அப்புறம் அந்த சாம்பல் வரைக்குமே தாட்டிக்கொண்ட செட்டியார்கிட்ட தான் அடக்கம் பண்ணி எல்லாம் முறையாக பண்ணி அந்த சாம்பல் கூட அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ராமானுஜர் ஏன்னாக்கா சனாதனம் என்ன சொல்லுது, கடல் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிறதுனால ஒரு கணித மேதையை, உலகம் போற்றக்கூடிய ஒரு கணித மேதையை ஊரை விட்டு தள்ளி வச்சு, சாதியை விட்டு தள்ளி வச்சு, தெருவை விட்டு தள்ளி வச்சு, வீட்டை விட்டு தள்ளி வச்சு, உறவினர்களை விட்டு தள்ளி வச்சு, நண்பர்களை விட்டு தள்ளி வச்சது யாருன்னாக்கா இந்த சனாதனம். இந்த சனாதனத்தை உழைக்க வேண்டும் என்றுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது. அப்போ பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு மட்டும் இல்லை, பார்ப்பனர்களுக்குமே சனாதனம் எதிராகத்தான் இருக்கிறது. இந்த சனாதனத்தை தான் உழைக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசினார். இந்த பேச்சு வெறுப்பு பேச்சு. அப்படி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசிய பிஜேபியினுடைய தேசிய ஐடி விங்குடைய செயலாளர் இருக்கக்கூடிய அமித் மால்வியா பேசின வெறுப்பு பேச்சு இல்லையா, அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்களாம். ஆமாம்மா, ஏன்னா சமீபத்தில் யாரோ அதை சொன்னாங்க, ஸ்டேஜில் பேசி நான் கேட்டிருக்கேன். இதுக்கு இந்த வீடியோக்கும் சம்மந்தம் கிடையாது, சும்மா தகவலாக சொல்கிறேன். யாரோ சில பேர் சொன்னாங்க, இப்போல்லாம் நீதிபதிகள் தீர்ப்பாங்க எழுதுகிறாங்க, அவங்க ஆளுநர் பதவிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா தகவலாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த தீர்ப்பை வாசித்தாங்க. அந்த திமுக சார்பாக அமித் மால்வியா மீது போடப்பட்ட வழக்கை கண்டித்து அவங்க தள்ளுபடி செஞ்சுட்டு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா ஸ்ரீமதி அவர்கள். அந்த தீர்ப்பை படிக்கும் பொழுது என்னடா அது பிஜேபியிலேருந்து ஏதோ அறிக்கை வந்திருக்கேன்னு சொல்லி படித்து முடிக்கும் பொழுது கீழே பார்த்தோம்னாக்கா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட், அது ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் தான் இருந்துச்சு, ஓ ஜட்ஜ்மெண்ட்டா அது, நான் கூட ஏதோ இது பிஜேபி அறிக்கைன்னு நினச்சிட்டேன், நான் ஆர்எஸ்எஸ் அறிக்கைன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு பார்க்க. நல்ல வேளை கீழே சைன் போட்டிருந்தாங்க அந்த இது மதுரை ஹைகோர்ட்டு, அதுலேருந்து வந்து நாங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு தெரிய வந்துச்சு. அதனால் ஆமாம், அவங்களுக்கு என்னென்னா விருப்பு பேச்சாக இருக்காது. அமித் மால்வியா என்ன பேசினாலுமே அவங்களுக்கு வந்து அது விருப்பு பேச்சாக இருக்காது. ஏன்னாக்கா இவரில் நம்ம அமித்ஷாவே பேசியிருந்தார். அமித்ஷா என்ன பேசினார்னா, இந்த சிஏஎன்ஆர்சி வரும் பொழுது சிஏஎன்ஆர்சி மூலமாக யாரெல்லாம் இந்தியாவினுடைய குடிமக்கள் கிடையாது அப்படின்னு லிஸ்ட்டு யாரார் பேர்லாம் வருதோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அப்போ இங்கே தானே இருக்காங்க அவங்க காலகாலமாக, நீங்கள் சிஏஎன்ஆர்சி கொண்டு வந்து வச்சு திடீர்னு இதுக்கு இது இல்லை அது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க குடிமக்கள்னாக்கா அப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த லிஸ்ட்டில் யார் எத்தனை கோடி பேர் வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு போய் கடலில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். சிஏஎன்ஆர்சி மூலமாக யாரெல்லாம் குடிமக்கள் இல்லை என்ற ரிசல்ட் வருதோ எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் நாங்கள் கடலில் போட்டுருவோம் என்று சொன்னவர் தானே அமித்ஷா. இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் வெறுப்பு பேச்சாக இருக்காது. அதோட யோகி ஆதித்யநாத் சொன்னாப்புல இந்த தேர்தல் என்பது 80க்கும் 20க்குமான போர் அப்படின்னு சொன்னார். போர்னாக்கா புரியலிங்களே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சனாதன ஒழிப்பு அப்படின்னா அது சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள். அப்போ ஹிந்து மதத்தில் உள்ள மக்கள் சனாதன ஒழிப்புனாக்கா அப்போ ஹிந்து மதத்தில் உள்ள மக்களை ஒழிப்பது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ போர்னாக்கா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். 80க்கும் 20க்குமான போர் அப்படின்னா போரில் எப்படி எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டு 3 வேளை சாப்பிட்டியா, 4 வேளை குளிச்சியா, 2 வேளை பல்லு விளக்குனியா, நீ வந்து காலைக்கடனில் சரியாக முடிக்கிறியா, உடல்நிலை பரவாயில்லையா, ஏன் வெயிட்டு குறைஞ்சிருச்சா, ஏன் மெலிஞ்சு போயிட்ட பாருங்க, இப்படி இதாகிட்டான் பாருங்க, என்ன இப்படி இருக்கு, நீ எலும்பு தொலமாக இருக்க, நல்லா சாப்பிட்றது இல்லையா, ப்ரோட்டீன்லாம் நல்லா சாப்பிட்றியா இல்லையா, எல்லாம் ஓட்ஸ் சாப்பிடணும் சரியா, ஓட்ஸ்னாக்கா உடல் நலத்துக்கு இதை சொல்கிறேன், காலையில் சாப்பிடுவாங்கல்ல அதுமாதிரி சாப்பிட்டு உடல் நல்லா வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னு போரில் இந்த நாட்டுக்காரனும் அந்த நாட்டுக்காரனும் அல்லது அந்த ஊருக்காரனும் இந்த ஊருக்காரனையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் குழாவுகிற ஒரு விஷயந்தான் போர் என்பதா? போர்னாக்கா போர் தான், போர்னாக்கா சண்டை தான். நம்ம ஐயா ரஜினிகாந்த் சொன்ன போர் இல்லை நான் சொல்கிறது, போர்னா சண்டை, அந்த நாட்டுக்காரனும் இந்த நாட்டுக்காரனும் சண்டை. அப்போ எந்த நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுக்காரனில் உள்ளவன அந்த போருக்கு வர்றவங்களை பூரா அடித்து வெட்டி வீழ்த்தி கொண்டு வீசுகிறாங்களோ அவன் வெற்றி பெற்றவன், அதானங்க போர்னா. அப்போ 80க்கும் 20க்குமான போர்னா என்ன சொல்ல வராப்புல? அப்போ 80க்கு 20க்குமான போகிறனாக்கா 2 மதங்களை சார்ந்தவர்கள் அங்கே 80% இந்து மக்கள் இருக்காங்க, 20% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்போ 80க்கும் 20க்குமான போகிறனாக்கா 80-20 அடித்து வெட்டி வீழ்த்து கொன்று குவிக்கும் இந்த தேர்தலில் அப்படின்னு 2 மதங்களுக்கிடையே வெறுப்பு பேச்சை
அவங்களுக்கு இடையே ஒரு வன்முறையை கலவரத்தை தூண்டுகிற பேச்சை தானே யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு அப்படின்னு அந்த ஜட்ஜு சொல்லுவாங்களாம்மா ஸ்ரீமதி அம்மா. என்னங்க நீங்கள் அங்கே ஒரு அளவுகோல் வைக்கிறேனாக்கா அந்த அளவுகோலை எல்லாருக்கும் தூக்கி வைங்கன்ற நான். சிஏஎன்ஆர்சி போராட்டத்துக்கு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன வார்த்தை, கோலிமாரோன்னா சுட்டு தள்ளுங்கள்னு அர்த்தம். யார் சொன்னா? யாரோ ஒருத்தவன் சொல்லலை, அர்ஜுன் சம்பத் சொல்லலை, காடேஸ்வரன் சொல்லலை, பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் சொல்றாரு போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள கோலிமாரோ சுட்டு தள்ளுங்கன்றாரு. இது விருப்ப பேச்சு இல்லைங்களா? ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? முதல்ல போராட்டம் பண்ணுறாங்கனாக்கா போராடுபவர்களை சட்டத்துக்கு உட்பட்டு கைது பண்ணலாம், சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டலாம், சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். சுட்டு தள்ளுங்கன்னு எந்த சட்டம் சொல்லுது? சனாதன தர்மம் சொல்லுது. அதைத்தான் செய்ய சொல்கிறார் இவர். அப்போ சனாதன தர்மம் என்பது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் எதிரானது, பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிரானது. குஜராத்தில் சூரத்தில் 21 கோடி ரூபாய் நினைக்கிற பட்ஜெட்டு. ஒரு நீர் தொட்டிங்க, நம்ம வாட்டர் டேங்க் இருக்குல்ல, ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்கானுங்க, 21 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. 21 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு ஒரு வாட்டர் டேங்க் தொட்டியை கட்டியிருக்கானுங்க. அது எத்தனையோ 9000 லிட்டர் நம்ம சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த லிட்டர் மட்டும் எனக்கு சரியாக நினைவு இல்லை. அவ்வளோ பெரிய வாட்டர் டேங்க் ஒன்று கட்டுறாங்க. கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டேங்க் விழுந்து நொறுங்கிருச்சு. இந்த செய்தி வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டி புழக்கத்தில் இருந்து ரொம்ப பழசாகி தான் நம்ம ஊர்லலாம் அது உடையிற ஸ்டேஜ் வந்தாலே நிப்பாட்டிட்டு அது வேற ஒரு தொட்டி கட்டிடுவாங்க. அந்த தொட்டியை அரசாங்கமே இடித்து தள்ளிடும். பெரும்பாலும் இப்படி தான் நடக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா கட்டி முடிச்சிட்டாங்க. 21 கோடி ரூபா பட்ஜெட்டு கட்டி முடிச்சாச்சு. திறப்பு விழாவுக்கு முன்னாடியே, திறக்கிறதுக்கு முன்னாடியே இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ இவங்க லஞ்சம் ஊழல், திமுக இந்து மக்களை ஒழிக்கணும்னு சொல்கிறது சனாதன ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இந்த பெரியார் அரசியல் பணங்க இப்படி இருக்கானுங்க பாருங்க, இந்த தீக்கா அப்படி இருக்குது, பெரியார் என்ன பேசியிருக்காரு பாருங்க, இவங்க பூரா ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் வாரிசு அரசியல் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 21 கோடி ரூபா. ஐயா டபுள் இன்ஜின் சர்க்கார் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே மோடி அவர்கள் சிஎம்மாக இருந்த மாநிலம். அப்புறம் எப்படிங்க 21 கோடி ரூபா கட்டின ஒரு வாட்டர் டேங்கு திறக்கிறதுக்கு முன்னாடியே இணைஞ்சு போச்சு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அந்த வாட்டர் டேங்க் கட்டினோடனே அங்கே உள்ள சுற்றி உள்ள குடும்பங்களுக்கு தண்ணி போகும் இல்லைங்களா? இப்போ அந்த தண்ணியோட பயன்பாட்டில் அத்தனை குடும்பங்கள் பயன்பெற போகுது. இப்போ இடிஞ்சு விழுந்துருச்சு. திரும்ப அது ஒரு நீர் தொட்டி கட்டி அதுக்கு ஓப்பன் பண்ணோன்னாக்கா சில மாதங்கள் ஆகும். இப்போ அது நம்பி இருக்கக்கூடியனாக்கா கட்டியாச்சு திறக்க போகிறாங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த குடும்பங்களுக்கு தண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இதில் ஊழல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ மற்ற கட்சியை சொல்லும் பொழுது உங்களுடைய யோக்கியதை என்னன்னு நான் கேட்குறேன். சங்கராச்சாரியா இருக்கார், சங்கராச்சாரியாருக்கும் மோடிக்கும் முட்டிக்குச்சு. என்ன முட்டிக்குச்சுன்னா, அவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாப்புல, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாப்புல, ஏப்பா நீங்கள் இந்த மாட்டை திங்கிறான், மாட்டுக்கறியை திங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொலை பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டுறீங்க, நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா மாட்டுக்கறி என்பது சாப்பிடப்படாது, மாடு என்பது, பசுமாடு என்பது தெய்வம். அப்போ அந்த மாட்டுக்கறியை அடித்து தின்றவங்களை நீங்கள் அது திங்கக்கூடாதுன்னு சட்டமே போடுறீங்க, மீறி பண்ணுறவங்கள நீங்கள் அடிக்கிறீங்க, கொல்றீங்க. அந்த ஒரு முஸ்லீம் கூட அவருடைய வீட்டில் போயிட்டு அவர் மாட்டுக்கறியே இல்லை அது அப்படிங்கிறது பின்னால் தெரிய வந்துச்சு. அது மாட்டுக்கறின்னு பொய் சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காருன்னு சொல்லி அவர் அடித்து நீங்கள் கொலை பண்ணீங்க. அப்புறம் இந்த மாடை ஏற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இது மாதிரி கொண்டு போய் முள்ளாக இருக்கும், கொண்டு போய் அந்த டயரு கீழே போட்டு அந்த வண்டியில் ஏறி அது இந்த மாட்டு குண்டர்கள் எதை சொல்கிறாங்க, பசுவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பான், பசுமாட்டை பாதுகாப்பதற்கு, மாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு. அவங்க மாடு ஏற்றிட்டு வண்டி வருது ட்ரக்கில், கீழே ரோட்டில் போயிட்டு அதை இழுத்து விட்றானுங்க, அதை போட்டு விட்றானுங்க அந்த முள்ளாக இருக்கிறத. அதில் அந்த வண்டி ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு, அதை ஏறி இறங்கி பஞ்சர் ஆகி நேராக போயிட்டு கீழே விழுந்து ரோலிங் ஆகி போகுது அந்த லாரி. இப்போ நீதிமன்றங்கள் இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். தானாக முன் ஏப்பா ஒருவேளை அப்படி இருந்தால் கூட செக் போஸ்ட் இருக்கும்ல, அங்கே மறைக்கட்டும், நீ ஃபாலோ பண்ணிட்டு போ. அது என்ன போயிட்டு இருக்கிற வண்டியில் அவன் என்ன பண்ணுறான், சரி கடத்துறான், அது தப்புன்னு சொல்கிற, கொண்டு போகிறது கடத்தல்னு நீ வச்சிருக்க, அது சட்டத்துக்கு உட்பட்டு தானே பண்ணணும். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த முள்ளாக இருக்கிறத விசிறுட்டாக்கா உசுருக்கு யாருப்பா பாதுகாப்பு கொடுப்பா? அந்த மாட்டை பாதுகாக்க வேணும், உசுரோட கொண்டு போகிறாங்க, வெட்டிடுவாங்க, அதை நம்ம வெட்டக்கூடாது, அது கடவுள் அப்படின்னு காப்பாற்றுறது தானே உன்னோட எண்ணம். காப்பாற்றுவது தான் உன்னோட எண்ணமாக இருந்தால் அவ்வளோ மாடு உள்ளே இருக்கும் பொழுது நீ போட்டு குறுக்க இந்த ஆணி பலகையை தள்ளி விடுற அப்படின்னாக்கா அது வண்டி ஏறி விழுகும் பொழுது உள்ள மாடுகள் சாகசயமா இல்லைடா. வண்டி விழுகுதுனாக்கா அந்த மாட்டுக்கு துன்பங்கள் ஏற்படும்ல, துயரங்கள் ஏற்படும்ல, அடிவிடும்ல, சாகும்ல, அந்த அறிவிட ஒன்று கிடையாதா? அப்போ இவங்களுக்கு மாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது நோக்கம் இல்லை, அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதுதான் சங்கராச்சாரிய கேட்குறாரு, ஏப்பா நீ இவ்வளோ சொல்கிற, இந்த லாரியெல்லாம் கூட நீங்கள் கவுத்துட்டு கிடக்குறீங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பசுவை நீ தெய்வமாக நினைத்தால்,
உண்மையிலேயே அந்த பசுவை காப்பாற்ற வேண்டும், அது கொல்லப்படக்கூடாது என்று நினைத்தால், உன்னுடைய உள்நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும், அந்த லோக்கலில் உள்ள கடைகளை போய் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்தியா மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுதா இல்லையா? பண்ணுதில்ல. அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பீஃப் எக்ஸ்போர்ட்டில் முன்னாடி இருந்ததை விட மேலே வந்திருக்கு நம்மளுடைய இந்திய நாடு. அப்போ இதுக்கு முன்னாடி பிரேசில் இருக்கான், அதுக்கு முன்னாடி வேற நாடு நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறத வந்து 4வது இடமோ 5வது இடமோ முன்னேறி வந்திருக்கோம். கீழேருந்து மேலே ஏறி 3வது இடத்துக்கு போணுச்சு, ஒரு ஸ்டெப்பு கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணாலும் தெரியும், திரும்ப 3க்கு போயிட்டால் 4ல் இருக்கான்னு நமக்கு செக் பண்ணாலும் தெரியும். அப்போ பீஃப் ஏற்றுமதியில் உலக நாடுகள் எவ்வளவு நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா டாப் 5க்குள்ளே இருக்குது. அப்போ எவ்வளவு மாடுகளை நீ கொன்று மேலை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஏற்றிருப்பேன்னா, அப்போ நீ இங்கே ஊருக்குள்ளே வந்து பசுவை தெய்வம்னு சொல்லுவது, பசுவை வைத்து அரசியல் செய்வது, மாட்டுக்கறி வச்சிருக்காங்க அடிச்சு கொள்வது, அதெல்லாம் சும்மா லோக்கல் உள்ள மக்களை ஏமாற்றுவதற்காக. பசுவை நீ உண்மையே தெய்வம் நினைக்கல. நினச்சிருந்தீங்கனாக்கா நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நீ பேன் பண்ணியிருக்கணும்ல. லோக்கலில் கடை அடிச்சுன்னு இருக்கிற, அதுக்கு சட்டம் கொண்டு வர. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எதிராக இந்தியா பிஜேபி தானே ஆளுந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வாங்க, மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, மாடுகளை கொல்லக்கூடாது. அப்போ மாட்டை கொல்வதற்கு எவ்வளவு கோசாலைகள் வச்சுருப்பானுங்க, அந்த மாட்டை கொல்லுவதற்கான இடங்கள். அப்படி இல்லைனாக்கா ஏற்றுமதி பண்ணுறாங்கனாக்கா அந்த மாடை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. என்னென்னா இப்போ மாட்டை ஏற்றுமதி செய்கிறாங்கனாக்கா அரசாங்கம் அனுமதி தரணும். அப்போ இங்கே செல்லர் இருக்கும்போது அங்கே பையர் இருப்பான் அந்த நாட்டில். அந்த நாட்டில் பையர் இருக்கும் பொழுது அவன் அந்த நாட்டில் சொல்லி அந்த நாடு இந்த நாடோட கம்யூனிகேட் பண்ணி 2 நாட்டிலேருந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. லைசன்ஸ் வாங்கி அனுப்பிச்சு இங்கே துறைமுகத்துக்குள்ளே போகும்பொழுது இந்த ட்ரக் நம்பரு, இந்த கண்டெய்னர் நம்பரு, இந்த கப்பல், இந்த டீட்டெயில் இங்கே கொடுப்பாங்க. அவங்க வாங்கி சீல்லாம் குத்தி உள்ளே அனுப்புவாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய முழு அனுமதியோடு நடக்குது இது. அப்போ பசுவை உண்மையிலேயே நீ தெய்வம் நினச்சினாக்கா எப்படி இத்தனை மாட்டை நீ கொண்டு எக்ஸ்போர்ட் ஆகி அதுவும் இப்போ மேலே வந்து நிற்ப? இந்த கேள்வி எழுப்பிட்டானுங்க பாரு சங்கராச்சாரிய சைட்லேருந்து. காண்டானுங்க பாருங்க பிஜேபிக்காரனுங்க. திரும்ப என்ன பண்ணுறானுங்க, சங்கராச்சாரியாரை இப்போ அவனுங்க காலி பண்ணி ஆகணும், இல்லை சங்கராச்சாரியரை வந்து எப்படியாவது மடக்கி ஆகணும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, காசிக்கு போகிறாரு. காசிக்கு போயிட்டு அங்கே உள்ள அந்த நதியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காப்புல. நதியில் இறங்க விடாமல் 3 நாளாக கக்கா மத கொண்டு போக விடாமல் பிடிச்சி உட்கார வச்சாங்க சங்கராச்சாரியரை. அங்கே உள்ள அந்த பிஜேபிக்காரவங்க அவங்க மட்டும் இல்லை, அந்த அரசாங்கம் போலீஸே பயன்படுத்துது. ஸ்டேட் போலீஸ் அனுப்பி அவர் தலையில் 2 தட்டு தட்டி கூட போனவங்களாம் முட்டி தட்டி உள்ளே போட்டு பிடிச்சி உட்கார வச்சாங்க சங்கராச்சாரியாரை. 1க்கு போல் 2க்கு போல் எதுவுமே போகாமல் 3 நாளாக உட்காந்துருக்காப்புல. தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாருனாக்கா, எதுக்கு எங்களை உட்கார வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, யார் நீ எதுக்கு அங்கே இறங்கணும் அப்படின்றாங்க. எப்போ நான் சங்கராச்சாரியார் இருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, சங்கராச்சாரியார்னா நான் எப்படி நம்புறது, சங்கராச்சாரியார்னு நிரூபிச்சு நீ இறங்கு, சங்கராச்சாரியார்னு சர்டிஃபிகேட் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஊர் முழுக்க அவனுங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க பிஜேபிக்காரனுங்க, எல்லார் வேட்டுக்குள்ளேயும் கையை விட்டு இவன் முஸ்லீமா இந்துவா, இவன் கிறிஸ்டினா இந்துவா, இவன் இவனா அவனான்னு வேட்டுக்குள்ளே கையை விட்டவங்க இன்னைக்கு சங்கராச்சாரிய வேட்டுக்குள்ளே கையை விட்டாங்க. நீ சங்கராச்சாரியாரா நான் எப்படி நம்புறது, போய் சர்டிஃபிகேட்டை கொண்டு வான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. இதனால தான் சொல்கிறோம், இந்த சனாதனங்கிறது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு மட்டுமல்ல, பார்ப்பனர்களுக்கு. என்னக்கா இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டின்னு அவங்க சொல்கிற சங்கராச்சாரியாரையே நீ சங்கராச்சாரியாரே இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, ரொம்ப தெளிவாக சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க இவர் தாங்க சங்கராச்சாரியர், இந்த பாருங்க நாங்கள் இந்த ஆதாரம்லாம் இருக்குது வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டோம். நீங்கள் கேட்டீங்க. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட திருப்பி ஒன்று கேட்குறோம். இந்த மோடிஜி இருக்கார் நம்ம பிரைம் மினிஸ்டர், அவர் காலேஜில் படித்தேன்னு சொன்னார்ல, அந்த டிகிரிக்கான சர்டிஃபிகேட் இப்போ நீ எடுத்துருவா போ அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஃபெரோஸ் காந்தி அவர்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, அப்போ அவர் படித்த டாக்குமெண்ட்ஸு, அது எல்லாத்தையும் தூக்கி டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை பப்ளிக்கில் போட்டாங்க. பாருங்கள், ஃபெரோஸ் காந்தியோடது நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்போது அது 1938 நம்ம எடுத்தது நினைக்கிறேன், ரொம்ப முன்னாடி எடுத்தது, ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது நினைக்கிறேன். இந்த லைசன்ஸு, அவர் படித்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து டிஜிட்டலாக பண்ணி எல்லாமே ஓப்பனில் போட்டாங்க. இதை பாருங்கள், அப்போ படித்தவரே கொண்டாந்து டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. உனக்கு என்ன பேதியில் போ, நீ இப்போ தானே முடிச்சிருக்க, உன்னோட டாக்குமெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ படிச்சிருக்கீல, உண்மை தானே, அந்த என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்க, அந்த சர்டிஃபிகேட்டை காமியப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக 2 பேருக்குள்ளே இப்போ முட்டலும் மோதனமாக நடந்து விடுது. நாம் பல வருஷமாக கேட்டுருக்கோம், நம்மள்கிட்டே ஒரு பேர் இல்லை, இப்போ இவங்க கேட்டு தர போகிறாரு. அவர் சங்கராச்சாரியார் ஏதோ கொடுக்க முடியாத டாக்குமெண்ட்லாம் அவர் கேட்கல, அவர் படித்த சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்டுட்ருக்காங்க நாட்டு மக்கள். அதை காமிக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு இல்லையா? நீங்கள் கேட்டீங்க, நான் சங்கராச்சாரியருக்குன்னா ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டேன், நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து போடுங்க அப்படின்னு. அப்போ தான் என்ன படித்தோம் அந்த படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டை கூட
காண்பிக்க முடியாத அல்லது அதில் கூட பொய் அவதூறை பரப்பக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டராக மோடி அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை சங்கராச்சாரியர் நாம கேட்டுட்டு தான் இன்னைக்கு வடக்க உள்ள அவங்க போற்றி புகழ்கிற சங்கராச்சாரியர் வாயிலிருந்து அந்த கேள்விகள் நீங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சனாதனம் அப்போ நீங்கள் கேள்வி எழுப்பலாங்க, சனாதனங்கிறது பாப்பானுக்கு சப்போர்ட்டு நீங்கள், அப்போ பாப்பானுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த சனாதனத்தை வச்சுட்டு என்ன யாருக்கு தான் அது பயனுது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். அதாவது ஒரு சில பார்ட்னர் சமூகத்தில் அல்லது ரொம்ப தலையில் பிறந்தேன் மேலே பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கொள்கிற சாதியில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக மட்டுமே தானே நான் சனாதனம் பயன்படுமே தவிர அதிகாரத்தில் இல்லாத பார்ப்பனர்களுக்கு கூட அது செயல்படாது. அவங்களுக்கும் கூட அது என்னென்னா, நானே முன்னாடி சனாதனம் என்பது பாப்பானுக்கு தான் சப்போர்ட்னு சொல்லி பேசியிருப்போம். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதிகாரத்தில் உள்ள பாப்பானுக்கு தான் அந்த சனாதனம் என்பது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அதிகாரத்தில் இல்லாத அதுலேயுமே சில ஏழை பார்ப்பனர்கள் இருப்பாங்க, அல்லது அதுலேயுமே கஷ்டப்படக்கூடிய பார்ப்பனர் இருப்பாங்க, அவங்களுக்குமே தான் அந்த பிராமணஜனம் எடுத்துங்க, அந்த ஒரு பொண்ணை எரிச்சு விட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான பார்ப்பனர்கள் அவங்களுக்குமே இந்த சனாதனம் என்பது எதிராகத்தான் செயல்படக்கூடியது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.